பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டேன். வாங்க சேனலுக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பொண்ணு இப்போ பேசினால ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சுருள் பூரி தான் செய்ய போகிறேன். இது ஒரு ஸ்வீட் ஐட்டம். வாங்க பார்க்கலாம். 1 கப் நான் மைதா எடுத்திருக்கேன். இதை நம்ம சலிச்சுக்கலாம். எப்பயுமே மாவு எந்த மாவு இருந்தாலும் சலிச்சுக்கிறது நல்லது. கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆயில் சேர்க்கலாம். நல்லா கலந்துக்கலாம். எனக்கு ஈவினிங் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது. இப்போது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். நான் மைதா மாவில் பண்ணுறேன். நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக இப்போ நான் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பம்தான். இது எப்படி வேணாலும் செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சிட்டோம். இதில் நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். இல்லை 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம சுகர் பாகு எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஒரு 4ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ 4ஆக பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்தது சப்பாத்தி மாதிரி நம்ம ஒவ்வொன்றா திரட்டிக்கலாம். இப்போது மாவை நல்லா மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நடுவில் மாவு போட்டு நம்ம லைட்டாக திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். இப்போது நம்மளோட சுகர் சிரப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பாதம் வந்துருச்சு பாருங்கள், காமிக்கிறேன். தெரியுதா? ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் 4த்தையும் சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். இப்படி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இதில் தூவி விட்டுக்கலாம் மைதா மாவு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி எடுத்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அடுக்கிக்கலாம். திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பவும் இதே மாதிரி மைதாலாம் மேலே தடவி விட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4த்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அழகாக சுருட்டலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக சுருட்டிக்கணும். இந்த கடைசி ஓரத்தில் மட்டும் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தொட்டுக்கலாம். இப்படி தண்ணி தொட்டு வச்சோம்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி சுருட்டினோம்னா அழகாக சுருண்டு வந்துடும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எல்லாமே ஹெல்த்தி தாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போது இந்த 2 ஓரத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது வேண்டாம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். அழகாக கட் பண்ணி எடுத்தோம்னா அழகாக வரும்.
சின்ன சின்னதாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று நம்ம இப்போது லைட்டாக இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், இதில் நடுவில் லேயர் இருக்குது. நம்ம ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன், மீடியமாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையில் வைக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும்ல, அதுக்காக போட்டுடலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று கையில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அழகாக இருக்கும். இதையும் போட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ தான் லைட் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் உள்ளுக்குள்ளே. நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே வேகாது. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அம்மா நீ செஞ்சுட்டியா? பசிக்குது ரொம்ப இருக்கு. சரி இரு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். என் பொண்ணு உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டா, எப்போ ஸ்நாக்ஸ் தருவேன் எப்பன்ட்டு. செஞ்சு கொடுத்துறேன்டா. நம்மளோட சுருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், தனித்தனியாக தெரியுது பாருங்கள் சுருள்லாம், நல்லா லேயராக. இதை அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா இதுலேயே நல்லா சர்க்கரை பாகு ஊறிடும். உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா திருப்பியும் நல்லா இலகிரும் சர்க்கரை பாகு. ஏன்னா நம்ம சூடாக போட்டிருக்கனால நல்லா இறுகிக்கும் சர்க்கரைலாம் சேர்த்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுருள் பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.